ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 35 இன்ச்சிலுடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டுருங்க. இப்போ பேக் பார்ட்டினுடைய அகலத்தை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் 17.5 இன்ச்சஸ். அதை நம்ம மார்க்கிங் பண்ணி எழுதி வச்சுக்கிடுவோம். கஸ்டமருடைய பேர் போட்டு கழுத்து எக்ஸாக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஸ்கேலை வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து அந்த ஸ்கேல் வரையிலும் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துக்கிடுவோம். பேக் நெக்கினுடைய ஹைட்டு 6.5 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் நான் எழுதி வச்சுக்கிறேன். ரெடி அளவு ப்ளவுஸினுடைய உயரம் வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஆம்ஹோல் ஹைட் வந்து ஆம்ஹோல் கிட்ட ஸ்கேலை வச்சு மேலேருந்து ஸ்கேல் வரையிலும் ஆம்ஹோல் ஹைட்டை அளந்து பார்த்தோம்னா 5 இன்ச்சஸ் இருக்குது. அதையும் நான் மார்க்கிங் பண்ணி எழுதி வச்சுட்டு இதுதான் மெயின் கிளாத்து. இந்த மெயின் கிளாத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போது பேக் பார்ட் நம்ம கட் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்தில் ரா எட்ஜஸை நான் அடையாளப்படுத்தி கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். கீழே பட்டிக்காக மறுபடியும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிற போகிறேன். ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டு எடுத்துக்கிறேன் 1.5 இன்ச்சு. இப்போது ரெடி அளவு அந்த 1.5 இன்ச்சுக்காக பட்டி போடுறதுக்கு மார்க்கிங் பண்ணதுலேருந்து ரெடி அளவு மேலே மார்க்கிங் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. இப்போது மொத்த ஷோல்டரினுடைய அளவு வந்து 5.5 இன்ச்சஸ். கழுத்தினுடைய வெட்டு பாகம் 2.5 இன்ச்சஸ். ஷோல்டரினுடைய அளவு 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போது கழுத்தினுடைய உயரம் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நான் இறக்கி வச்சுருக்கேன். இப்போது அந்த கழுத்தினுடைய ஹைட் அடையாளப்படுத்தினது பக்கத்துலேயே அகலத்தையும் 2.5 இன்ச்சஸை அடையாளப்படுத்திட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது ஆம்ஹோல் ஹைட்டு 5 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் பண்ணதுக்கு நேராகவேவும் 8.75 அது கூட 1.5 இன்ச்சஸ் சேர்த்தோம்னா நமக்கு வந்து 9.25 வரும். அதையும் நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். 10.25 வரும். அதையும் மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஆம்ஹோல் பாக்ஸ் போட்டு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்போது சீம் அலவன்ஸ்க்காக விட்டதை நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவ்னுடைய கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நெக்கை இப்போ வந்து டிசைன் பண்ணலை, சும்மா அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் லைனிங் கிளாத்தில். இப்போது ஷோல்டருக்கு சிசர் கட் போட்டு கீழே பட்டி போடுறதுக்கு சிசர் கட் போட்டு சீம் அலவன்ஸ்க்காக விட்ட இடத்துலையும் சிசர் கட் போட்டு எடுத்துக்கிறேன். இதுதான் மெயின் கிளாத்து. இந்த மெயின் கிளாத்தில் நம்ம இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த எம்ப்ராய்டரிங் டிசைன் வந்து தலகழுதாக வருது. அதனால் இந்த கீழ் எண்டுலேருந்து இப்படி வச்சு எடுக்காதீங்க. இப்படி வச்சு எடுக்காமல் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றி போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு டிப்ஸ் தான். அப்போ தான் வந்து ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நல்லா வரும். இப்போ வந்து நான் எல்லா அளவுகளையும் இப்படி போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு கட் பண்ண ஆரம்பிப்பேன். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் இப்படி போட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிட்டு எந்த மெத்தடில் கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுகளும் மாறாமல் கரெக்டாக வரும். அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பத்தாமல் நீங்கள் மாற்றி எடுத்துட்டால் அது ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். பேக் பார்ட்டும் நான் மெயின் கிளாத்லையும் டிசைன் பண்ணாமல் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். நம்ம ஷோல்டர்னுடைய அகலம், அதாவது நம்ம நெக்கினுடைய அகலத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ரா எட்ஜஸை கோடு போட்டுட்டு அதிலேருந்து நான் 7 இன்ச்சஸாக அடையாளப்படுத்திக்கிறேன். அந்த ஹைட் அடையாளப்படுத்தினது பக்கத்துலேயே இங்கேயும் நான் இதை அடையாளப்படுத்திக்கிறேன். அகலத்தை 2.5 இன்ச்சஸ் அடையாளப்படுத்திட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கிளாத்தில் எப்படி மார்க்கிங் பண்ணமோ அதே மாதிரியே மார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸுக்கு நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சஸை தாண்டி நம்ம வந்து இந்த கட் பண்ணாமல் இருந்தோம்னா பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ரவுண்ட் நெக்கு தான். ரவுண்ட் நெக்கில் தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். வெளியில் ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஆர்ச் வடிவில் வரைஞ்சி எடுத்துக்கிற போகிறேன்.
ஓகேவா? இந்த வளைவு வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் வரைகிறேன். எனக்கு வந்து பழக்கம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 1½ இன்ச்சஸ் வந்து மார்க்கிங் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். மேலேருந்து இந்த மாதிரி கொண்டு வரையில் நமக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து அதுக்கு வந்து ஒரு பூ டிசைனில் ஒரு ஆர்ச் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் சென்டரில் வர்றதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது நம்ம வரைஞ்சதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா பேப்பர் கேன்வாஸ் வந்து நகல்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நகலாமல் நமக்கு வந்து கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க பேப்பர் கேன்வாஸில் அங்கங்கே. இப்போது ரா எட்ஜஸை மேலே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நெக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கை மேலே வரையிலும் கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அது வரையிலும் கட் பண்ணுங்கள். நான் மேலே வரையிலும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி எப்படி கட் பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இந்த ஆர்ச் வடிவில் கீழே சென்டரில் பூ டிசைன் வர்றதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் நெக் வந்து நமக்கு வந்து வரும். இதை வந்து கோல்டன் கிளாத்தில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இது டிசைனர் கிளாத்துங்கிறதுனால நமக்கு வந்து ராங் சைடு வந்து தெரியும். டிசைன் வராத கிளாத்தாக இருந்தால் நீங்கள் ராங் சைடை அடையாளப்படுத்திக்கோங்க ஷோல்டரில். இப்போது பேக் பார்ட்டில் கீழே வந்து கரெக்டாக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். கீழே அந்த எம்ப்ராய்டரிங் டிசைன் வந்துருக்கிறத விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் நம்ம மடித்து ஃபோல்டிங் பண்ணையில் அது உள் சைடு வந்து குத்தும், தடிமனாகவும் இருக்கும். ரொம்ப அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் நம்ம ப்ளவுஸ் போடையில். அதனால் அதை விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பட்டி போடுறதுனால இந்த மாதிரி இதை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோன்னா தான் நல்லாயிருக்கும். அடித்து திருப்புறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக் பார்ட்டையும் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர் கேன்வாஸு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோல்டன் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் டிசைன் பண்ணிலாம் கட் பண்ணி எடுக்கலை. ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ மிஷினில் வச்சு அந்த பேப்பர் கேன்வாஸோடைய ஓரங்களில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருவோம். சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் நிப்பாட்டி இந்த வளைவுகளை கொண்டு வாங்க. ஊசியை உள்ளே குத்தி வச்சுட்டு அப்புறமா திருப்பி அந்த வளைவுகளை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி. இப்போது உள் சைடும் நெக்கினுடைய உள் சைடு அந்த பேப்பர் கேன்வாஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு. அதனால் லைனிங் கிளாத்தில் சிசர் பற்றாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தையெல்லாம். இப்போது பட்டிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் ஃபோல்டிங் பண்ணி அப்புறம் மறுபடியும் அதே பக்கம் 1 இன்ச்சஸாக டபுள் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபோல்டிங் பண்ண ஓரத்தில் தையல் போடணும்.
இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கோல்டன் கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் மடக்கி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பிகினர்ஸுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணையில் பிசுறுகள்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்டிங் பண்ணி சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனர் கிளாத்தில் அதே மாதிரி மெயின் கிளாத்து ப்ளவுஸினுடைய கிளாத்துலையும் நம்ம சென்டரை இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிடுவோம். மேலே நெக்கில் ஷோல்டரில் இப்போது சென்டரையும் ஒன்றா வச்சு ராங் சைடு இந்த கோல்டன் கிளாத்தை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். சென்டரில் ஒரு தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நான். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர் கேன்வாஸ் ஓரம் அந்த கழுத்தினுடைய வெட்டு பாகம் நம்ம சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தினதுக்கு நேராக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நூல் கூட நமக்கு மாற்றம் இல்லாமல் கிடச்சிரும். கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக தான் வந்திருக்கு எனக்கு. இப்போது 1/4 இன்ச் உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அந்த கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பேப்பர் கேன்வாஸ் மேலே நான் தையல் போடலை. பேப்பர் கேன்வாஸை ஒட்டி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் நெக்கை. இப்போ அங்கங்கே நம்ம இந்த மாதிரி சிசர் கட் போட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் நீட்டாக. இப்போ நம்ம வெளிப்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி எடுத்து ஓரத்தில் ஒரு நீடில் அளவு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக மடிஞ்சு கொடுக்கும். ஓரத்தில் நீடில் அளவு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளி சைடும் அதே மாதிரி ஓரத்தில் நீடில் அளவேவும் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி மிஷின் ஊசியை உள்ளே குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம லேஸ் வச்சு தைக்கையில் வெளியில் தெரியாத அளவுக்கு ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி வரணும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் எடுத்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அவங்களாட்டி அந்த சின்ன பூ டிசைன் சென்டரில் வைக்கிறது இருக்குல்ல, அதையும் நம்ம கோல்டன் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அது சென்டரில் நம்ம கழுத்து வெட்டு பாகத்தில் விழுகிற துணியிலையவும் நம்ம இந்த டிசைனையும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியாட்டி டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போது அந்த டிசைனில் சிசர் பற்றாமல் பேப்பர் கேன்வாஸில் சிசர் பற்றாமல் கரெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோமோ பேப்பர் கேன்வாஸை அதே மாதிரி இந்த கோல்டன் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எடுத்தாச்சு. இதை சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு நம்ம கேப்பு விட்டு அந்த சென்டர் பூ டிசைனை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு லீஃப் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அவங்க கஸ்டமர் இந்த டிசைன் வேணும்னு கேட்டதுனால இந்த டிசைன் வச்சு கொடுத்துருக்கேன். இதை நானாக செலக்ட் பண்ணலை. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம டிசைன் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ணி எடுத்து ஷோல்டரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது சைடோட அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் கொடுக்கணும்.
கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கரை பாகத்தை வெட்டி விட்டுருவேன் நான் கிராஸ் பீஸில். பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒன்றரை இன்ச் அளவு நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன அளவுகள் துணியாக தான் இருந்துச்சு. நிறைய ஜாயின் போடுற மாதிரி தான் இருந்துச்சு கிராஸ் பீஸ்க்கு. அந்த கரை பகுதியை கிராஸாக கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அது இருந்தால் நெக் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணையில் ரொம்ப தடிமனாக ஒரு மாதிரி தைக்கையில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அந்த கரை போகிறதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 2ஆக வச்சு கிராஸாக ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன் நெக் பீஸை. இப்போது ஒன்றோட ஒன்று வச்சு நம்ம ஜாயின் போடணும். இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வச்சு நீங்கள் நெக் பீஸ் வச்சு ஜாயின் போட்டிங்கன்னா தான் பைப்பிங் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெக் பீஸை எப்போவும் நம்ம கழுத்துக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறது மாதிரியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒன் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து மடக்கி அடிச்சுக்கிடுவோம். 1/2 இன்ச்சஸ் இல்லை 1/4 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஒரு ஓரத்தில் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த நெக் பீஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெக் பீஸை பிசிறு இல்லாமல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்தே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த ஒரு நீடில் அளவு வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா வந்து கழுத்து பீஸ் மட்டும் ஒரு 1/4 இன்ச் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி வந்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸில் வந்து நெக்கினுடைய அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, நீடில் அளவு தையல், அந்த தையல் மேலேயே போட்டு வரணும். இந்த கழுத்து பீஸை மட்டும் கழுத்திலேருந்து வெளியில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து பீஸ் வந்து பிரிஞ்சு வராது. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் அந்த பிசிரை வந்து கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து இந்த நெக் பீஸை வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தடிமன் ஆகாமல் கரெக்டாக ஃபினிஷிங் வந்து ஒரே லெவலாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம அந்த 1/4 இன்ச் விட்ட பிசிரை மேல் பக்கம் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த நெக் பீஸில் நெக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து தடிமன் கிடைக்கும், பைப்பிங்கோட தடிமன். இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக ஒரே அளவாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு சரியான மெத்தடு. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரே மாதிரி த்ரெட் பைப்பிங் மாதிரியே நமக்கு ஃபீல் இருக்கும். நார்மல் பைப்பிங் மாதிரி இருக்காது. நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்து முடிக்க போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம பைப்பிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம கழுத்துக்கு அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டிசைனர் லேஸ் எடுத்திருக்கேன், காசு மாலை கணக்காக. அந்த லேஸை வந்து கழுத்தினுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு ஓரத்தில் இந்த மாதிரி அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிசிறு வந்து மறையிற மாதிரி அந்த டிசைனர் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க டிசைனர்கள் வந்து பிசிறு மறையிற மாதிரி இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணி வந்துடுங்க. பின்னுக்க நமக்கு அந்த வளைவினுடைய கார்னர் வரையில் இந்த மாதிரி லேஸை மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பின்னல் வடிவத்தில் இருக்கிற லேஸ் வாங்குங்க. அப்போத்தான் நமக்கு வந்து அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி மடிஞ்சு கொடுக்கும். ஸ்ட்ரைட் லேஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மடிஞ்சு கொடுக்காது. அதனால் பின்னல் வடிவத்தில் வாங்கிக்கோங்க.
இப்போது அந்த கார்னர் வரையிலலாம் இந்த மாதிரி கிராஸாக நம்ம மடித்து விட்டுட்டு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கணும். அந்த கார்னர் வரையிலலாம் இந்த மாதிரி லைட்டாக மடித்து கொடுத்துக்கோங்க. தடிமன் இல்லாமல் லைட்டாக மடித்து கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லேஸ் திரும்பி கொடுத்துரும். உங்களுக்கு பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். நான் எதையுமே ஒரு ஸ்பீட் கொடுத்தோ இல்லை ஸ்கிப் பண்ணியோ காமிக்கலை. பிகினர்ஸ்லாம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஈஸியான முறையில் தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த நூல் பிசுறு இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டில் லாஸ்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி லேஸை கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக மடித்து விட்டுறணும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு லேஸினுடைய உன்னர் பக்கமும் அதாவது உன்னர் எண்டுலையும் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கார்னர் வரையிலெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஊசியை மேலே திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து சூப்பராக நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு வந்து நெக்கில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த சென்டரில் இருக்க அந்த லீஃப் ஷேப்புக்கு நம்ம முன்னருக்கா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும் லேஸை. அந்த லீஃபுக்கு தகுந்த மாதிரியேவும் அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர் வரையில்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கிராஸாக மடித்து விட்டுருங்க ஒரு 1/4 இன்ச் அளவு. உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். தையல் விலகிடாமல் அந்த லேஸ்லையே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பிசுறு வந்து மறையிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுவும் விலகிடாமல் லேஸ் விலகி கொடுத்துடாமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேஸ் இருக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை முதல்ல வச்சு தைச்ச லேஸு கடையில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி வந்துடணும். இப்போது லேஸினுடைய உன்னர் எண்டுலையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. எப்போவுமே ஸ்டார்டிங் பண்ணையிலையும் முடிக்கையிலையும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ ரோப் வைக்கிறதுக்காக மேலே ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி சரிசமமாக மடக்கி பிடிச்சி ஒரு 2.5 இன்ச் அளவில் நான் அதாவது ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பக்கமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
பிசுறு அங்கங்கே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க நீட்டாக. அப்போ தான் நமக்கு வந்து டிசைனர் ப்ளவுஸ்லாம் பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி டசல்ஸ் வச்சு நாட்டில் வந்து நாட் போட்டு விட போகிறேன். ரோப்பில் வந்து நாட் போட்டு விட போகிறேன். இந்த மாதிரி சின்ன வளையம் கொடுத்துருப்பாங்க. அந்த வளையத்தில் மாட்டி இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்ருங்க. முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்க தைக்கிறது வந்து மடித்து தைக்கிறது வந்து நீட்டாக தைக்க மாட்டீங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டாலே நீட்டாக இருக்கும். பிசுறு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு முடிச்சு போட்டு விட்ருங்க. அது நின்றுக்கிறோம், அவுந்தெல்லாம் வராது. இப்போது சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது பர்ஃபெக்டாக நம்ம சைடு ஜாயிண்ட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சென்டரில் ஸ்டோன் வந்து 4 ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் லேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அகலமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வந்து கையில் தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் அந்த ஸ்டோனை. அதே மாதிரி நீங்களும்